அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று முதல் உங்களிடம் திசா புக்தி என்றால் என்ன, திசை என்றால் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, அதை எப்படி கணக்கீடு செய்கிறார்கள் என்பதை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். இந்திய ஜோதிட முறையில் திசாபுத்தி பலன் என்று ஒன்று உண்டு. ஒருவர் பிறக்கின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை அடிப்படையாக கொண்டு, அதாவது எந்த நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதியுடைய கிரகத்துடைய திசையானது முதல் திசையாக நடக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் உண்டு. திசாபுத்தியில் 9 கிரகத்துடைய திசையானது மொத்தமாக 120 வருடங்கள் ஆகும். ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோட திசையானது முதல் திசையாக நடக்கும். அடுத்தடுத்து சுழற்சி முறையில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையும் நடக்கும். திசாபுத்தி ரீதியாக சுழற்சி முறையில் நடக்கக்கூடிய திசையில் முதல் திசையாக இருக்கக்கூடிய சூரிய திசையானது 6 வருடங்கள், அடுத்து சந்திரன் 10 வருடங்கள், செவ்வாய் 7 வருடம், அடுத்து ராகு 18 வருடம், குரு 16 வருடம், சனி 19 வருடம், புதன் 17 வருடம், கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடங்கள் ஆகும். ஒவ்வொரு திசையிலும் அந்த திசையுடைய புக்தியே, இப்போ சுக்கிர திசை என்றால் முதல் புக்தி என்பது சுக்கிர புத்தியே நடக்கும். அடுத்து மற்ற கிரகத்தோட தசா புத்தி நடக்கும், மற்ற கிரகத்துடைய புக்தி நடக்கும். ஒவ்வொரு திசையிலும் 9 புத்தி உண்டு. ஒவ்வொரு புக்தியிலும் 9 அந்தரம் உண்டு. உட்பிரிவாக பிரித்து பலன்கள் கூறக்கூடிய பழக்கமானது இந்திய ஜோதிட முறையில் உண்டு. பொதுவாக நட்சத்திரங்கள் 27யும் ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சில கிரகத்துடைய அதிபதியாக இருக்கும். அதாவது 3 நட்சத்திரங்கள் கூடியது ஒரு கிரகமாகும். இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். சந்திர நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். செவ்வாயோட நட்சத்திரம் என்பது மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம். ராகுவின் நட்சத்திரம் என்பது திருவாதிரை, சுவாதி, சதயம். குருவின் நட்சத்திரம் என்பது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. சனியின் நட்சத்திரம் என்பது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. புதனின் நட்சத்திரம் என்பது ஆயில்யம், கேட்டை, ரேவதி. கேதுவின் நட்சத்திரம் என்பது அஸ்வினி, மகம், மூலம். சுக்கிரனின் நட்சத்திரம் என்பது பரணி, பூரம், பூராடம். நான் குறிப்பிட்டவாறு ஒருவர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோட திசையானது முதல் திசையாக நடக்கும். கோச்சார பலன் பார்க்கின்ற பொழுது அது ஒரு 20-30% தான் வேலை செய்யும். திசாபுத்தி பலன் தான் பிரதானமான பலனை நிர்ணயம் செய்வது. தக்க வயதில் சிறப்பான திசையானது நடைபெற்றால் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படும். ஒருவருக்கு எப்பேற்பட்ட யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்தை தரக்கூடிய திசாபுத்தியானது தக்க சமயத்தில் வந்தால்தான் அந்த யோகத்தினை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும்.